பிரெயின் ஃபாக்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரும். அப்படின்னா மறந்து போயிடும், திங்ஸ் எல்லாம் மறந்து போயிடும், அட்டென்ஷன் இருக்காது, ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இதுதான் வந்து நம்ம பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். பட் இந்த பிரெயின் ஃபாக் வந்து பெரிய நியூரலாஜிக்கல் டிசீஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அது வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்லணும்னா உங்களோட பிரெயின் ஹெல்த் நீட்ஸ் அட்டென்ஷன் சொல்லணும். நீங்கள் வந்து பிரெயின் ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இமீடியட்லி நியூரலஜிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க இந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களோட மெமரி எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பார்த்துட்டு எதனால பாதிச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏதாவது சீரியஸ் கண்டிஷன் கூட சில டைமில் பிரெயின் ஃபாகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் பிரெயின் ஃபாக் மட்டும் இருக்குன்னா அது வந்து சீரியஸ் கண்டிஷன் கிடையாது. இப்போ யங் ஏஜ்ல மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, ஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னா there is one சீரியஸ் கண்டிஷன், ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது ட்ரீட்டபிள் கண்டிஷன். நிறைய வாட்டி அது ஒரு சைக்கியாட்ரிக் கண்டிஷன் நினைச்சு மிஸ் பண்ணிடுவாங்க.